ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரைசெப்ஸ் மசில்ஸ்க்கும் ஆப்ஸுக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வார்ம் அப் பார்த்துக்கலாம். நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்த இதை நல்லா ஒட்டி வச்சுட்டு ஃபுல்லாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. மூணாவது ஷோல்டர் அண்டு ரொட்டேஷன் ஃபார்வர்டாகவும் பேக்வேர்டாகவும் மெதுவாகவே ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம். ரெண்டாவது ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? ஸ்டார்டிங்லே ஒரு ஸ்ட்ரெச்சிங்கோ ஒரு வார்ம் அப்போ நம்ம ஏன் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து சடனாக பண்ணும்போது நம்ம மசில்ஸில் என்ன ஆகும்னா ஸ்பேஸம் டக்குன்னு பிடிச்சிக்குங்க. அது பிடிச்சது மினிமம் 2 நாள் 3 நாள் ஆகும் அதை விடுறதுக்கு மட்டும், வலி விடுறதுக்கு மட்டும். அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் அவுட் டே என்னையோ அந்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் இன்றைக்கி பெஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்த நாளும் நம்ம அடுத்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்னால ஸ்டிக்கை பேக் சைடில் பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் அந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸை பார்க்கலாம், நல்லாவே ட்ரெயின் ஆகும். ஓகே, மொத்தம் 30 கவுண்ட்ஸில் நான் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டிக் ஒர்க் அவுட்டில் இன்றைக்கி ஒரு செட்டு தான். ஏன்னா ட்ரைசெப்ஸ் இன்றைக்கி 2 டைம் பண்ண போகிறேன். 2 விதமாக சொல்லலாம். அதில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே தூக்குறது, அப்புறம் காமனாக எப்பயும் போன டைம் பண்ண ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி தான் வரும். ஸோ 2 செட்டு. அப்புறம் ஆப்ஸுக்கும் 1 பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாங்க் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேங்க. ப்ரீத்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா ப்ரீத்திங் பண்ணதுக்கப்புறம் என்னோடய தம்பிள்ஸ் இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 kg தான் வரும். சரிங்களா? ஸோ 9 kgயில் தான் எடுத்துக்கிறேன். பேக் சைடில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக காது பக்கத்தில் தான் வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு தூக்குங்க. 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது இப்போ பேக் கேமராவில் எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் புது கேமரா வாங்கணும் அப்படின்னாலும் சர்ச் பண்ணுங்கள், நான் வாங்க பார்க்குறேன். ஓகே, செகண்ட் செட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3வது செட்டு ஆரம்பிக்க போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு செட்டுக்குரிய 3வது 1 2 3 4 5, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 6 3வது செட்டு, 7 8
9, 10. ஓகே. ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. இனிமேல் செகண்ட் ஒர்க் அவுட்டு ட்ரைசெப்ஸ் தான். ஸோ போன டைம் பண்ண அதே எக்ஸசைஸ் தான் வரும். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எடுத்திருக்க வெயிட்டோட கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோங்க. 13 கிலோ தூக்கி தான் நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, லெஃப்ட் சைடில் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸ். நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2வது செட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரமாக பண்ணாதீங்க. தசை பிடிப்பு வரைக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, போன டைம் பண்ணதை விட இந்த தடவை டைம் வந்து ட்ரைசெப்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த தசையில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸ். நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டு சவுண்ட்லாம் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேஸ். ஓகே. ஓகே, 3வது செட் ஆரம்பிக்க போகிறோம். 1, 2, டெல்டாய்டு வரைக்கும் போதுங்க அதோட ப்ரெஷரு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, லெஃப்ட் சைடில் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க, ஒரு வழியாக 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டுறேன். ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டு கம்ப்ளீட். இனிமேல் ஆப்ஸுக்குரிய தான். ஸோ அப்டாமன் மசில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அப்போ தான் 6 பேக் ஓரளவுக்கு அது கொண்டு வர முடியும். அதுக்குரிய அடித்தளத்தை போட ஆரம்பித்தாச்சு.
ஓகே. கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு துண்டெல்லாம் விரிச்சாச்சு. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணி மேலே தூக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் இது தாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அப்டாமன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஒரு 40 வரைக்கும் நீங்கள் பண்ணலாங்க. உங்களால் எவ்வளோதுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இழுத்து கொண்டு போகலாம். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ரெடி. செகண்டுக்குரிய இது பண்ண போகிறோம். ஓகே, 1 3 4 5 6 7 8 9 10 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 30. ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மூணாவது கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 23 24. போலாம். பயங்கரமான பெயின் இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ரெண்டாவது வந்து பிளாங்க் கரெக்டாக வந்து பொசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்போவை நல்லா லேண்ட் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னால் வந்து கவுண்டிங் 10 கவுண்டோ இல்லை 20 கவுண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியுது. போக இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இதை பண்ணிவிட்டு நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிவயிறு நல்லாவே பிடிக்கும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியும் வரும். நல்லா திடீர்னு மூச்சு வாங்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு உடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ஸோ கடைசியாக பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. 2 3 4. ஓகே ஓகேங்க, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரே ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஓகே, டன்.